ராவணன் இந்த பேரே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. இவரை பல பேருக்கு அரக்கனா அசுரனா தான் தெரியும். ஆனால் இந்த ஜீனியஸ் தமிழ் கிங்கை பற்றி பல பேருக்கு தெரியாத விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ராவணனும் புராணங்களும். ராவணன் கூட பிறந்தவங்க மொத்தமாக 4 பேர். ராவணன், விபூஷணன், சூர்பனகை, குபேரன். ராவணன் ஒரு ஜீனியஸ். அவருக்கு தெரியாத கலைகளே இல்லை. ஜோதிடம், வானவியல், யோகம், கட்டிடக்கலை, இசை, மெடிசன்னு இவர் எல்லா கலைகள்லேயும் ஜீனியஸாக இருந்ததால் கலைகள் 10 தேர்ந்தவன் ராவணன்னு சொன்னாங்க. இது காலப்போக்கில் கலைகள் 10 தலைகள் 10 மாறிடுச்சு. இவர் ஒரு நாளைக்கு 6 இடங்களில் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி சாத்தியம்? ஏன்னா சூரியன் ஒரு முறை தானே உதிக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இவரால் 6 இடங்களில் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்க முடியும்? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல சூரியன் உதிச்சதுக்கப்புறம் இவர் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட புஷ்பரக விமானத்தில் பறந்து சூரியன் உதிக்காத இடத்துக்கு போயிட்டு அங்கே சூரியன் மறுபடியும் உதிக்கும் போது மறுபடியும் சூரிய நமஸ்காரம் பண்ணார். இந்த மாதிரி 6 இடத்துல தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணதா இவர் சொல்கிறாங்க. இவர்கிட்ட புஷ்பரக விமானம் இருந்ததால் இவரால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடிஞ்சுது அப்படின்றது தான் நம்பிக்கை. இவர் கண்டுபிடிச்ச சிந்தாமணி மருத்துவ முறையை இன்றைக்கும் பர்மாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஜீனியஸ் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டது. சீதையை நான் சொல்லலை, அவங்க பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்களோட கதையை இங்கே நம்ம பார்ப்போம். ராவணன் ஒரு நாள் அழகாபுரி நாட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு பொண்ணு மேலே காதல் வயப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணு தன்னைத்தானே எரித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணே பின்னாடி மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் மகளாக பிறந்ததா சொல்கிறாங்க. இப்படி தனக்கு பிறந்த மகளால் தான் தனக்கு அழிவு இருக்குது அப்படின்றத ஜோதிடத்தில் வல்லவரான ராவணன் கண்டுபிடிக்கிறார். அதனால் மனசே இல்லாமல் அந்த குழந்தைய கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட சொல்லி தன்னோட சேவகர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். ராவணனோட சேவகர்களும் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போயிட்டு மிதிலை நாட்டில் விடுறாங்க. அந்த மிதிலை நாட்டோட மன்னர் ஜனகர் அந்த குழந்தைய எடுத்து தன்னோட குழந்தையாவே வளர்க்குறார். இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிய வரும்போது சீதைக்கு சுயம்வரம் செய்ய வேண்டிய வயசே வந்துருச்சு. தன்னோட மகள் சீதைக்கு தன்னோட வீரமான தன்னை விட உயர்ந்த ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சீதையோட சுயம்வரத்தில் ராவணனும் கலந்துக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சீதைக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சி தான் அந்த இடத்துல கலந்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ராமன் அந்த சுயம்வரத்தில் ஜெயிச்சு சீதையை கல்யாணம் பண்ணார். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினச்ச ராவணனுக்கு சீதை வனவாசம் போனது தெரிய வருது. இப்படி கல்யாணம் ஆன உடனே தன்னோட மகளை வனவாசத்துக்கு கொண்டு போன ராமன் இப்படிப்பட்டவன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராவணன் தன்னோட தங்கச்சியாகிய சூர்பனகையை அனுப்பி ராமன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை சோதிக்க அனுப்புகிறார். சூர்பனகையும் தன்னோட அண்ணன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு ராமனை சோதிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல ராவணன் எதிர்பார்த்த மாதிரியே ராமன் சுத்த வீரனா அந்த சூர்பனகையை நிராகரிக்கிறாரு. ஆனால் அதோட அந்த கதை முடியல. ராமன் நிராகரிச்சதுக்கு அப்புறமும் லக்ஷ்மணன் சும்மா இல்லாமல் அந்த சூர்பனகையோட மூக்கை அறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மார்பகத்தையும் அறுத்து அவளை இழிவுபடுத்துறாரு. இந்த செய்தி ராவணனுக்கு தெரிஞ்சப்போ இப்பேற்பட்ட ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னோட மகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தன்னோட தங்கைக்கு நடந்த கொடுமைக்காகவும் சீதையை அங்கிருந்து இதுக்கப்புறம் நடந்தது தான் உலகத்துக்கே தெரியுமே என்ன நடந்துச்சுன்ட்டு. அங்கே தான் ராவணனோட அழிவு ஸ்டார்ட் ஆச்சு.
ராவணன் செஞ்ச இன்னொரு பயங்கரமான விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தன்னோட மனைவி மண்டோதரி கர்ப்பவதியாக இருக்கும்போது அவங்களுக்கு கர்ப்ப வேதனை வருது. அந்த டைமில் ஜோதிடத்தில் வல்லவரான ராவணன் பிறக்க போகிற தன்னோட மகன் எல்லா கிரகங்களும் நேர்கோட்டில் வந்து அலைன் ஆகிற அந்த டைமில் தான் பிறக்கணும் அப்படின்றத முன்னாடியே முன்குறித்து வச்சுருந்தார். ஆனால் அவர் முன்குறித்த நேரத்துக்கு முன்னாடியே பிரசவ வெள்ளி வந்ததால் இப்போ குழந்தை அந்த நேரத்துக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மகனோட நன்மைக்காக தான் குறித்த நேரம் வர வரைக்கும் மண்டோதரி எக்காரணத்து கொண்டும் தன்னோட மகனை பிரசவிக்க கூடாதுன்றதுக்காக அவங்கள வந்து தலைகீழ கட்டி தொங்க விடுறாரு. தொங்க விட்டதுக்கப்புறம் அவர் குறித்த நேரம் வந்த உடனே அந்த கால்களை அவிழ்த்து தன்னோட மகன் இந்திரஜித்தை பிறக்க வைக்கிறாரு. இப்படி பிறந்தவர் தான் இந்திரஜித். ராவணனை பற்றி இது வரைக்கும் கேள்விப்படாத பல விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's Sam signing off.